1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். கடந்த நிகழ்ச்சியில் கும்ப லக்கணத்துக்கான காலபுருஷ தத்துவப்படியான பலன்களை பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் மீன லக்கணத்துக்கான பலன்களை பார்ப்போம். பொதுவாக மீன லக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு யுகம் முடிஞ்சு இன்னொரு யுகம் தொடங்குவது. அதாவது முதல் ராசி மேஷம் இல்லையா காலபுருஷனுக்கு, அதுபோல் கடைசி ராசி அப்படின்னு பார்க்கும்போது மீனம் தானே. எப்படி உச்சந்தலை ரொம்ப முக்கியமோ அது மாதிரி உள்ளங்காலும் ரொம்ப முக்கியம் இல்லையா. அதை ரெண்டுத்தையும் நினச்சி பார்க்கணும். அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா, உறங்குவது போல் சாக்காடு, விழிப்பது போல் பிறப்பு அப்படிங்கிறாங்கல்ல. இந்த மீனராசிக்காரர்களை பார்த்திங்கன்னா, அவங்க டெய்லி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எப்போதுமே ஒரு நாளும் காலையில் விடிகிறப்ப அது ஒரு புது பிறவி எடுத்த மாதிரியே அவங்களுக்கு ஒரு திங்கிங் ஓடிட்டுருக்கும். இதை பல பேர் சொல்ல கேட்டிருங்க. அதனால் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த கடைசியாக அந்த யுகம் முடிஞ்சு இன்னொரு யுகம் முடியறதுனால, அப்போ அந்த இடையில ஒரு பீரியட் கேப் வரும். தசா விடுதி மாதிரி. இதை ஜாதகத்தில் தசா விடுதிம்பாங்க. ஒரு தசை முடிஞ்சு இன்னொரு தசை ஆரம்பிக்கிறதுக்கு இடையில ஒரு கேப் தசா விடுதின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு யுகம் முடிஞ்சு இன்னொரு யுகம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த வேலைகளை எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்கல்ல. அந்த வேலைகள்லாம் முடித்ததுனால ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை ஆரம்பிக்கும் போது, அதனால தான் மீனராசி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். இந்த இடத்துல 12ஆம் இடத்தை அயன சயன சுகமாக பாருங்கள். திரும்பவும் அயன சயன சுகம்னா என்னன்னு கேட்கக்கூடாது. கும்பலக்கணத்திலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எப்போதுமே சுகமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். இதை ராசி பலனில் சொல்லும்போதே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மீன லக்கணத்தில் நிறைய பேரை பார்த்திங்கன்னா, நீங்கள் ஊர் விஷயத்தையும் சொல்லுவாங்க, உலக விஷயத்தையும் சொல்லுவாங்க. நமக்கு ஏதாவது தெரியாத போய் டவுட்டாக கேட்டோம்னா, இது இந்த இடத்துல இருக்கிற இந்த புத்தகங்களில் இருக்குது, இந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லுவாங்க. ஆனால் என்னென்னா, அந்த ஒரு என்ன கேரியரை எடுக்கிறோமோ அதில் டெப்த்தாக போகணும். இடையில அவங்க அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுடுவாங்க, ஒரு கேப் விட்டுடுவாங்க. இது இல்லாமல் இந்த மீனத்துக்கு இந்த தடையில்லாத பயணமும் தொடர்ச்சியான இடைவிடாத உழைப்பும் தான் வெற்றியை தரும். இதை மீன ராசிக்காரங்க மனசில் நினச்சிக்கணும். இப்போ நம்ம மீன லக்கணத்தை பற்றி நம்ம பார்ப்போம். மீன லக்கணத்துக்கு 1ஆம் இடம் 10ஆம் இடம் ரெண்டுமே குரு தான். அப்போது 1 அப்படிங்கிறது லக்கணம்னா, 10ங்கிறது ஸ்டேட்டஸு தொழில். அப்போது அவங்களுடைய ஸ்டேட்டஸும் தொழிலும் எப்போது வலுப்பெறுகிறதோ அப்போ தான் அவங்களுக்கு உரிய கௌரவம் கிடைக்கும். அப்போ நம்ம சொல்கிறோம்ல, நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ மீன ராசியோ மீன லக்கணம் எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய வேலை, அவங்களுடைய தொழில், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம், அதுலேருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ், இதை வச்சு தான் மீனராசியோட அடையாளம் நிர்ணயிக்கப்படும். அதனால் மீனராசிக்காரங்க எப்போதுமே தனக்குன்னு ஒரு தொழில், தனக்குன்னு ஒரு வேலை, தனக்குன்னு ஒரு வருவாய், இதை எப்போ அவங்க தயார்படுத்திக்கிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்குரிய மரியாதை கிடைக்குங்கிறத மறந்துடக்கூடாது. மீன லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகம், 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் ரெண்டுமே செவ்வாய். அப்போது 2ங்கிறது வருவாய். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 9ங்கிறது திரிகோணஸ்தானம், தானாக தேடி வரும் பாவம். அப்போது மீன லக்கணக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வருவாய் தன்னால் வரக்கூடிய சோர்ஸ் அவங்களுக்கு உண்டு. ஆனால் அவங்க அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்கன்னா ஓரளவு அவங்களுக்கு இடைவிடாத ஒரு தொடர்ச்சியான ரெவென்யூவை அவங்களால கண்ணால் பார்க்க முடியும். அடுத்தது குடும்பம்னு ஒன்று அமைந்த பிறகு தான் அவங்களுக்கு பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நிறைய பேர் திருமணமான பிறகு ஸ்டேட்டஸ் கிடைக்கணும்னு தானே சொல்கிறோம். நிறைய இன்பங்களை அனுபவிக்கிறது, சுகங்களை அனுபவிக்கக்கூடியது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குடும்பம் அமைந்த பிறகு தான் கிடைக்கும். இந்த பாக்கியங்களை அனுபவிக்கிறது. அப்போ குடும்பம் எப்போ அமையும்னா திருமணத்துக்கு பிறகு தானே. அதனால் குடும்பம் அவங்களுக்கு மேக்சிமம் ஒற்றுமையாக தான் இருக்கும். அந்த குடும்பத்தை அரவணைச்சு கொண்டுட்டு போகணும். அவங்க கேப் விடாமல் குடும்பத்தில் எந்த பணிகளும் தடைபடாமல், எந்த உறுப்பினர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடைவெளி இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறதுல மிகப்பெரிய பங்கு மீனராசிக்கு இருக்குது. அந்த பணியை எப்பெல்லாம் அவங்க சரியாக செய்கிறாங்களோ அப்போல்லாம் அவங்க ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பாங்க அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அடுத்தது மீன லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம் சுக்கிரன். பொதுவாக குருவுக்கு சுக்கிரன் பகை. இந்த இடத்துல 3ஆம் இடத்துக்கு வர்றதுனால அவரே 8ஆம் இடத்துக்கும் வர்றாரு. அதாவது குடும்பமான வரையில் பார்த்திங்கன்னா இவங்க ஏற்கனவே சாதாரணமாகவே கொஞ்சம் ஒரு வேலையை கொடுத்தா உடனே செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் ஒத்தி வைப்பாங்க. இயற்கையாக கொஞ்சம் அவங்க பிறக்கும் போதே அந்த சோம்பேறித்தனமும் இந்த லேசினஸும் கொஞ்சம் கூட பிறந்துடும் இல்லையா. இந்த 3ங்கிறது முயற்சி, 8ங்கிறது தடை. அப்போ இவங்க எப்பப்பெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்களோ அந்த முயற்சியில் இடைவிடாமல் நின்று சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் பெரிய தடைகள் வந்தாலும்
விடாமுயற்சி அவங்க என்றைக்கு கைவிடாமல் இருக்காங்களோ அன்றைக்கி விஸ்வரூப வெற்றியை சந்திப்பாங்கங்கிறதுல அவங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு விஷயத்தை எடுக்கும்போது அதுக்கான பலன் உடனே கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது உடனே கிடைக்காது, பல தடைகளை தாண்டி தான் கிடைக்கும். அதுக்காக மனசை தளர விடக்கூடாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த முயற்சிகளில் வந்து சில சோம்பேறித்தனம் வந்துடும். அழகாக திங்க் பண்ணுவாங்க, பிளான் பண்ணுவாங்க, ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல அவங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். அதை கடந்து மேலே வந்தாங்கன்னா தடைகளை கடந்தாலும் வெற்றிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். நம்ம சொல்கிறோம்ல, குருவும் சுக்கிரனும் பகையாக இருந்தால் கூட சுக்கிரன் தானே உலகத்துக்கூட இன்பத்தை எல்லாம் உங்களுக்கு தரக்கூடியவர். குரு வழியை தான் காமிப்பார். இன்பத்தை அடைவதற்கு அதை நமக்கு கொடுக்குறவர் வந்து சுக்கிரன் தானே. அதனால் கூடுமான வரைக்கும் முயற்சிகளை என்றைக்கும் எந்த அளவுக்கு மனதில் சிந்திக்கிறோமோ அதை செயல்படுத்துறதுல கூடுமான வரைக்கும் கவனமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஆனால் தடைகளை தாண்டி தான் அந்த வெற்றி கிடைக்கும். மீன லக்னத்துக்கு 4க்கும் 7க்கும் உரிய கிரகம் வந்து புதன். இப்போ 4 அப்படிங்கிறது தாயார், கல்வி, வீடு, மனை, வாகனம், என்ன சொல்லப்போனால் நம்மளுடைய சொந்த ஊர், நமக்கு இருக்கக்கூடிய சொத்து பத்து சுகம்லாம் அதில் வந்துடும். 7ங்கிறது திருமண வாழ்க்கை. குருவுக்கு ரொம்ப கடுமையான பகையான கிரகங்களில் ஒன்று தான் இந்த புதன். அப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இதுபோல் உபய லக்கணங்களுக்கு மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த உபய லக்கணங்களுக்கு கேந்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 புதனோ குருவோ இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம், குடும்பம்ங்கிறது திருமணம் ஆன பிறகு தான், அந்த குடும்பம்னு ஒன்று அமைஞ்சால் தான் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல மரியாதை, நல்ல ஸ்டேட்டஸு. அப்போ குடும்பம்ங்கிறது எப்போ அமையும்னா திருமணத்துக்கு பிறகு தான் அமையும். அதே போல் திருமணத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு வந்து இந்த சொந்த வீடு, சொந்த மனை, வாகனம் இது போன்ற வசதி வாய்ப்புகள் அல்லது திருமணத்தை ஒட்டி இப்படி தான் அவங்களுக்கான அந்த மீன லக்கணத்துக்கான வாய்ப்புகள், வசதி வாய்ப்புகள் நல்லா அமையும். அதே சமயத்தில் புதன் வந்து இது போல் இந்த கேந்திரங்கள் இல்லாமல் இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அப்புறம் முக்கியமான விஷயம், மீன லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் வந்து சந்திரன். சந்திரன்னாலே உங்களுக்கு அதுவும் 5ஆம் இடத்துக்குரிய ஒரு கிரகம். அப்போ மிகப்பெரிய அந்த படைப்புகளை படைச்சிட்டு போகிறாங்கல்ல, மிகப்பெரிய கவிஞர்களெல்லாம் இன்னை வரைக்கும் நம்ம நினச்சி பார்க்குறோம்ல, மிகப்பெரிய மேதைகளெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் நினச்சி பார்க்குறோம். அந்த படைப்பாற்றல் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, மிகப்பெரிய அற்புதமான கற்பனைகள், காவியங்கள், கவிதைகள் இதெல்லாம் புனையக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மீன லக்கணக்காரர்களுக்கு சந்திரன் நல்லா இருந்ததுன்னா அற்புதமாக அமையும். அதாவது அவர்களுடைய வாழ்க்கைக்கு பிறகும் அவங்கள பற்றி நம்ம படிக்கிறோம்ல, இப்போ நம்ம பாரதியார், ரவீந்திரநாத் தாகூர் இந்த மாதிரி வந்து அற்புதமான கவிஞர்களை பற்றி, படைப்பாளிகளை பற்றி பேசுகிறோம்ல, இதெல்லாம் மீன லக்கணங்களுக்கு சந்திரன் நல்லா இருந்தால் இயற்கையாகவே நல்ல மாதிரி அந்த படைப்பு திறன் இருக்கும். அதை வந்து அவங்க முழுமையாக பயன்படுத்திக்க முன் வரணும். அதாவது கொஞ்சம் யோசிக்கக்கூடாது, இதனால் ஒன்றே என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிலாம் யோசிக்காமல், இது நமக்கு பிறகும் பேசப்படும், இந்த சமூகத்துக்கு பயன்படும், பிற்காலத்தில் நாம் போற்றப்படுவோம், நம்மளுடைய புகழ் வந்து காலாகாலமாக நிலச்சி நிற்கும் அப்படின்னு நினச்சி அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு அந்த திறன் இருக்கும். அதனால் அவங்க அதுக்கான முயற்சிகளை மட்டும் ஈடுபட்டு வரணும். 5ஆம் இடம்னாலே மனசு, சிந்தனை, புத்தி, எண்ணம் இதெல்லாம் சொல்லிட்டு வரோம் இல்லையா, அந்த இடத்துக்கு உரிய கிரகம் வந்து சந்திரனாக இருக்கிறதுனால ஒரு சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட டென்ஷன் ஆகிடுவாங்க, மன சஞ்சலம் அடைவாங்க. இந்த 2 கேரக்டரும் இருக்கும். இருந்தாலும் அவர்கள் வந்து மிகப்பெரிய படைப்பாற்றல் மிக்கவர்களாக இருப்பாங்க. மற்றவர்களுக்கு வந்து அவங்க ஒரு உந்து சக்தியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இன்ஸ்பிரேஷன் சொல்லுவோம்ல, பற்றுக்கோடு, இது வந்து நிறைய ரோல் மாடலாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து முதல்ல மனசால் அதை நினைக்கணும். அப்படி நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இது கிடைக்கும். அடுத்து 6ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன். குருவுக்கு சூரியன் பகை கிரகம் அல்ல, ஆனாலும் 6ஆம் வீட்டுக்குரிய கிரகம். 6ங்கிறது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டிகள், பந்தயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கலந்துக்க மாட்டாங்க. ஆனால் கலந்துக்கிட்டால் வெற்றி தான். அவங்க வந்து அந்த ஆர்வம் இருக்குமே தவிர அதில் பங்கேற்பதில் ரொம்ப கொஞ்சம் அந்த செயல்திறனில் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. ஆனால் 6ஆம் இடம் சூரியனாக வர்றதுனால மேக்சிமம் வந்து அவங்க இறங்கி இதில் ஜெயிக்கணும்னு களத்தில் இறங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அவங்களுக்கு உறுதியாக இருக்குது. 6ஆம் இடத்துக்கு உரிய கிரகமும் சூரியனாக இருக்கிறதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா மனசளவில் பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு பயந்தாங்குழிகள் மாதிரியும், அதாவது மீனலக்கணக்காரர்கள் வந்து பார்க்குறதுக்கு ஏதோ கொஞ்சம் சமாதான விரும்பிகள் மாதிரியும், ஏதோ பயத்தும் உள்ளவர்கள் மாதிரியும் தோணும். அப்படிலாம் கிடையாது. அவங்க களத்தில் இறங்கினாங்கன்னா அவங்கள விட தைரியசாலிகள் அப்படின்னு வேறு யாரையும் சொல்ல முடியாதுன்னா 6ஆம் இடம் இல்லையா. அதே போல் அரசாங்கம் சார்ந்த இடங்களில் வந்து அவங்களுக்கு மேக்சிமம்
ஒரு நல்ல செல்வாக்கோடு தான் இருப்பாங்க. அரசு பணிகள்லாம் கூட நிறைய பேர் வந்து இந்த மீன லக்கணக்காரர்கள் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அரசு பணியில் உள்ளவங்க அரசியல் ரீதியான தொடர்புகள் வந்து பெரிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் அப்படிங்கிறது பெரிய சிறப்பு. அந்த சூரியன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் சிறப்பு தான், மறையாமல் மற்ற இடங்கள்ல இருந்தால் கூட நல்ல விசேஷம்தான். அதனால் அவங்களுக்கு கம்பீரத்துக்கு எந்த வகையிலையும் கவலை கிடையாது. மீன லக்கணத்தை பொறுத்தவரையில் அவங்க அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் எதையும் வந்து தள்ளி போடாமல் உடனுக்குடன் ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத மேஷத்தில் ஆரம்பித்து மீன லக்கணம் வரைக்கும் 12 லக்கணங்களுக்கும் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இது வந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்க, உண்மையிலே அந்த ஜாதகம் எங்கே தான் படித்தா கூட ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இப்படி தான் வந்து சுபக்கிரகங்கள் எது பாவக்கிரகங்கள் எது இந்த பாதகாதிபதி இப்படியெல்லாம் எடுத்து பார்த்து பார்க்கணுங்கிறது ஒரு அடிப்படையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்ததுன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இதே போல் இனி வரும் வரக்கூடிய நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக கொடுக்கணுங்கிறதுல நாம் ரொம்ப கவனமாக இருக்கோம். அதனால் மீண்டும் இதே போல் ஒரு தொடர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.